இப்போ வந்து நேரில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது ஒரு பெரிய கேங்காக இருக்குது. சோஷியல் மீடியா அப்படின்றது இன்னொரு பெரிய ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்கை நமக்கு முன்னாடி கொண்டு வருது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் ரேண்டமாக பார்க்குறவங்க எல்லாரையும் ஃப்ரெண்டாக இன்வைட் பண்ணாதீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது பி காஷியஸ். அவங்களுடைய சுபாவங்கள் என்ன, யாரோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், யாரோட பழகிறோம், அவங்க என்ன மாதிரி காரியங்களை ஷேர் பண்ணுறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட்ஸ் என்ன, அவங்களுடைய சுபாவங்கள் என்னன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபில்டரை வைக்கலை அப்படின்னா எல்லாம் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறமா க்ளீன் அப் பண்ணுறதே நம்ம வாழ்க்கை ரொம்ப பெரிய வேலையாகிடும். அது அதில் சிக்கி தவித்த பிள்ளைகள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா பெரும் தவறுகளுக்குள்ளே ஆளாயிடுறாங்க, பெரும் தீங்குக்குள்ளே மாறிடுறாங்க, பெரிய பெரிய குற்ற செயல்களில் போய் விழுந்துடுறாங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னு நினச்சா கூட அவங்க வர்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப டைம் ஆகுது அவங்களுக்கு. அதெல்லாம் எத்தனை பிள்ளைகள் கதறது நான் கேட்டிருக்கேன். அங்கிள் என்னால் இதை விடவே முடியல, அங்கிள் என்னால் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர முடியல, இந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து வர முடியலன்னுவாங்க. சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படிலாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பார்த்துட்டேன், இதை செஞ்சுட்டேன், இப்போ என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. அவங்க போயிட்டாங்கப்பா, அந்த பழக்கம் என்ன விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நல்ல ஐக்கியங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்தா போரிங்காக தான் இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருக்கும். See, sometimes it cannot be very exciting. Friends need not be very exciting, but they have to be very safe. அவங்க பாதுகாப்பானவர்களாக இருக்கணும். நீண்ட நாள் கழித்து நமக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென்.